தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் தேவை என கூறிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் ஏவா வேலு பதிலளித்துள்ளார். விஜய் நல்ல தலைவர்களுக்கான தேவை இன்னும் இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நல்ல தலைவர்களுக்கான தேவை இருக்கு அப்படின்னு. இப்போ ஏற்கனவே ஒரு முறை என்ன பண்ணாங்க, அண்ணன் கலைஞரும் அம்மையார் ஜெயலலிதா இறந்த பின்பு வெற்றிடங்குதுன்னாங்க. இது அரசியலில் சில சொல்லுவாங்க. இது ஜனநாயக நாடு, சொல்லுவதற்கு உரிமை உண்டு. வெற்றிடமே இல்லைன்றதை நாங்கள் பொறுப்பு பண்ணியிருக்கிறோம். அதுமாதிரி சிறந்த தலைவர், தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்ட தலைவர், மக்களுக்கு தேவைகளை அறிந்து செய்கிற தலைவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற காரணத்தினால தான் 40-40 கிடச்சிருக்கு. பொதுவாக நான் சுற்றி பார்த்த அளவில் கள நிலவரம், திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் அன்னியூர் சிவா வெற்றிகரமாக அவர் வெற்றி பெறுவதற்குரிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஜனநாயகத்தில் பொதுவாக அதிகமாக பெண்களுடைய வாக்குகள் பதிவு இந்த முறை அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திட்டங்கள் என்பது வெற்றி பெற்றிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இந்த இடைத்தேர்தலெல்லாம் வெற்றி பெறும். ஏன்னா இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, 3 ஆண்டு கால ஆட்சி என்பது எல்லா திட்டமும் பார்த்து ஒரு குடும்பத்துக்கு நேரடியாக போய் சென்று சேர்கிற அளவுக்கு திட்டங்கள்லாம் இருக்குது. திட்டங்களை ஒரு அரசாங்கம் நிறைவேற்றத்தில் 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, பொதுவான திட்டங்கள். ஒரு ஊரில் ஸ்கூல் கட்டுறோன்னா அது பொதுவாக கட்டுறோம். ஒரு ஊருக்கு ரோடு போகிறோம்னா அது பொதுவாக போடுறோம். ஒரு சிறு பாலம் கட்டுறோம்னாக்கா அது பொதுவான அவைகள்லாம். ஆனால் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.